ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கக் கோரி வீர விளையாட்டு மீட்புக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹனிகுமார். ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி வீர விளையாட்டு பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஜல்லிக்கட்டு தொடர்பாக முழுக்க விலங்குகள் நல வாரியத்தின் கருத்தை மையமாக வைத்து உச்சநீதிமன்றம் இதுபோன்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழகத்திலேயே பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஒரு மாவட்டத்திலே 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் நடைபெறக்கூடிய போட்டியை மையமாக வைத்தும் விலங்குகள் நல வாரியத்தினுடைய கருத்தை மையமாக வைத்தும் உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலை இப்படியே நீடித்தால் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட கால இனங்கள் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதேபோல உள்நாட்டு காளை இனங்கள் அழிந்து வெளிநாட்டு காளை இனங்களுடைய பெருக்கத்திற்கே இது வழிவகுக்கும். எனவே உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக அதனுடைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்த மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசும் பல்வேறு ஜல்லிக்கட்டு அமைப்புகளும் தொடர்ந்த வழக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கிறது. எனவே தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெகு விரைவாக அந்த வழக்குகளோடு இந்த மனுவையும் சேர்த்து இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு மற்றும் பல்வேறு ஜல்லிக்கட்டு அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமார், ஹனிகுமார்.